ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக உங்களை சந்திப்பெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆலோசனை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். உபாகம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஆண்டவர் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில கட்டளைகளை நியமங்கள் எல்லாம் கொடுப்பார். நீங்கள் போயிட்டு அந்த கானானை சுதந்திரிக்கும் போது செய்ய வேண்டிய அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லுவார். அவள் மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் கடந்து வந்த பாதைங்க, நீங்கள் எப்படி இந்த கானானை சுதந்திரித்தீங்க, இதெல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஒரு நியமமாக கர்த்தர் சொல்லுவார். யாராவது எங்கள் சொல்ல, அவைகளை உன் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. ஆமென். ரெண்டாவது, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவார்களாக. இவைகளை குறித்து அதே உபாகம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளங்களாய் கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் நாட்கள் இருக்கும்படிக்கு. தேவ பிள்ளைகளே, அப்போது நம்ம என்ன செய்யணும்னாக்கா இதெல்லாம் நினைத்து பேசணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு எதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பிள்ளைங்க ஏதாவது ஒன்று பார்க்கட்டும், ஏதாவது வேலை செய்யட்டும், ஏதாவது விளையாடட்டும், அப்படி நம்ம விட்டுறல. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகளை வளர்ப்பது வந்து மிக 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 ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. தெய்வ பிள்ளைங்களுக்கு நம்ம எதை போதிக்கிறோம், எதை நம்ம பேசுகிறோம் யோசித்து பாருங்கள். ஆமென். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்து என்று ஆண்டு சொல்லுகிறல்லவா. இன்றைக்கி நம்ம வீணான காரியங்களை பேசுகிறோம். இன்றைக்கி டிவி சீரியலை பற்றி, சினிமா பற்றி, மற்ற உலக பிரகாரம் காரியங்களை பற்றி பேசுகிறோமா, இந்த வேதத்தை பற்றி. ஆமென். இன்றைக்கி கற்றுக் கொடுக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்குல்லவா. இந்த வார்த்தைகளை பற்றி நம்ம பேசும்போது தான் அந்த பிள்ளைங்க நல்வழியில் நடத்தப்படுவாங்க. தெய்வ பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பாருங்களேன், விரிய பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானது எப்படி பேசுவீர்கள்? அப்படி சொல்லிட்டு அப்படியே சொல்றாரு, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷந்து நல்லவைகள் எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷந்து பொல்லாதைகள் எடுத்து காட்டுகிறான். அப்போ நம்ம எப்படி நல்ல மனுஷர்லாம் பரிசுத்தமில்ல ஜீவியத்தை ஜீவிக்கும் போது நல்லதை நம்ம பேசுவோம், நல்லதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கைகளை பிள்ளைங்க பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய பேச்சில், நடக்கல, செயல்களில் எல்லாவற்றையும் பிள்ளைங்க வாட்ச் பண்ணுறாங்க. யோசித்து பாருங்கள், உங்கள் இருதயத்தில் நல்லவைகள் இருக்குமானா, உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்குமானா பரிசுத்த காரியங்களை பேசுவோம். உங்கள் இருதயத்தில் பொல்லாங்கானது, இந்த உலகத்தின் காரியங்கள், இச்சையான காரியங்கள், அவன் இருதயத்தில் இருக்கிற அவன் பெரிய ஒரு பட்டியலில் இருக்கிற இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இருக்குமானா அதை தான் நான் பேசுவோம். அப்போ நம்ம பேசுகிறத, நம்ம செயல்படுகிறத நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், உபதேசித்து. அதனால தான் சொல்கிறேன், நீ படுக்கும்போது, நடக்கும்போது, எழுந்திருக்கும்போது எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், இவையெல்லாம் நீ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி நம்ம நடந்துக்கிறோம், ஜாக்கிரதையாக இருப்போம், நல்லவைகளை சொல்லிக் கொடுப்போம், நல்லவைகள் வழிகாட்டுவோம். அடுத்த தலைமுறை, அடுத்த சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகளை போதிக்க, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானகளை, நல்லவைகளை, ஆண்டவர் பரிசுத்தமானகளை, பரிசுத்தமான பாதைகளை காட்ட கர்த்தர் நீங்கள் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும்,
ஆண்டவரே, உன் பிள்ளையான நடத்த வேண்டிய வழியத்தில் நடத்து என்று சொல்ல வார்த்தையின்படி பிள்ளைகளை பரிசுத்தத்தில் நடத்த உதவிச்சு இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துக்கிறோம், கிருபை கொப்ப கொடுக்கிறோம். இயேசு ஜெபக்கல பிதாவே, ஆமென். நீங்கள் சரியான விதத்தில் பிள்ளைகள் நடத்துங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. God bless you.